தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். 3-4 மைல் தூரம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் தண்டு வலித்து கொண்டு போனார்கள். ஆகிலும் அவருடைய முயற்சி பலனளிக்கவில்லை. சீஷர்கள் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருந்தார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு ராஜாவாக இருப்பார், நம்மெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் இயேசு உடனே கடலுக்குள் போங்கள் என்று கடலுக்கு அனுப்பிவிட்டார். இப்போ கடலுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த புயல் காற்று சூறாவளி ஏன் வர வேண்டும் நமக்கு? அவர் சொல்லித்தானே கடலுக்குள் வந்தோம். அவருக்கு கீழ்ப்படிந்தானே படகு எடுத்து கொண்டு வந்தோம். கீழ்ப்படிந்த எங்களுக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சோதனை என்று அவர்கள் துக்கத்திலே இருந்தார்கள். மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு இப்போது நம்மோடு கூட இல்லை. முன்பு வந்தபோது கூட இருந்தார், இப்பொழுது கூட இல்லையே. எங்கே போய்விட்டார் ஆண்டவர் இயேசு? இனி என்ன நடக்கும் என்று பலவிதமான குழப்பத்தில் இருந்து அவர்கள் பலனற்றவர்களாய் அந்த யாத்திரையில் காணப்பட்டார்கள் பாருங்கள். ஆனால் இங்கே சீஷர்கள் என்ன செஞ்சிருக்கும்னா, ஆண்டவரை 100% விசுவாசித்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போங்கன்னு சொன்னதே இயேசுநாதர் தான். அப்படியானால் விசுவாசித்திருக்க வேண்டும். என்ன விசுவாசித்திருக்கணும்? அவர் தான் அனுப்பியிருக்கிறார், அவர் தான் போகும்படி சொன்னார். அனுப்பினவர், போகும்படி கட்டளை கொடுத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு ஆண்டவர் விசுவாசித்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கும். அதிசயத்தை இயேசுநாதர் செய்திருப்பார். சோதனையான நேரங்களிலே, போராட்டமான காலங்களிலே அவரெல்லாம் நினைவு கொண்டு வந்து அன்றைக்கு அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கு செய்வார், கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கணும். அடைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரை நடத்துவார் விசுவாசிக்கணும். ஆகவே நான் சொல்லுகிறேன், கைவிட்டு விட்டதாக நினைக்காதீங்க. பாடுகள் நெருக்கங்கள் வழியே கடந்து போகிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை பிள்ளைகளே, ஆக எத்தனை நெருக்கங்கள் பாடு வந்தாலும் சரி, ஒரு கருத்தை மனதில் வைக்க வேண்டும். இந்த புயலும் சீஷர்களும் இயேசுவில் கரத்திலே தான் இருந்தார்கள். எப்படி சீஷர்கள் இயேசுவின் கரத்துக்குள் இருந்தார்களோ அதே போலத்தான் புயலும் ஆண்டவர் கரத்தில் இருந்தது. அவரை மீறி சீஷர்களை அமிழ்த்திவிட எந்த சூறாவளிக்கும் அதிகாரம் இல்லை. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, ஆண்டவர் கரத்திலே தான் எல்லாம் இருக்கிறது. போராட்டமா, திகிலா, எதிர்காற்றா, ஆக பயமா, பயப்படாதீங்க. அவரை மீறி எதுவும் செயல்படாது. எல்லாம் அவர் கருத்தில் இருக்கிறது. நமது ஜீவன் அவர் கருத்தில் இருக்கிறது. நமது வாழ்க்கை அவர் கருத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒருவேளை சீசலை போல பலனற்றிருக்கலாம், நீங்க எல்லா பலத்தை இழந்திருக்கலாம், போதோன்னு கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. பலனற்றவர்களை தாங்கி பலப்படுத்தின இயேசு, அவர்களுடைய யாத்திரையை வெற்றியாய் முடிக்க செய்த இயேசு உங்கள் காற்றை அமர்த்துவார், கடலை அமர்த்துவார், இறையாதை அமைதலாயிரு என்று அடக்கி போடுவார். எல்லாம் அடங்கி போகும், மிகுந்த சமாதான அமைதல் உண்டாகும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.